மாநில கட்சிகள்லாம் அடிச்சுட்டு போயிடுவாரு. இந்த சாபம் திமுக விடாதுங்க. அதைத்தான் நரேந்திர மோடி சொல்லுகிறார். என்னிடம் மரியாதை வைத்து வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி ஓங்கி போடுங்கள். உங்களுடைய ஒரு இருக்கக்கூடிய அழுத்தம் என்பது 2026 திமுகவிற்கு தெரியும். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, the one and only Mr. டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கணேஷ், நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன் கணேஷ். நம்ம எப்பவுமே ஏடிஎம்கே பத்தி பேசுறதே இல்லை. எப்பவுமே பாஜகவை பத்தி பேசுறோம், இல்லாட்டா டிஎம்கே பத்தி பேசுறோம். ஏடிஎம்கே இந்த இடத்துல அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டா அவங்க பாஜகவோட சேரல, தனியா நிக்கிறாங்க, அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, அவங்க எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா இபிஎஸ் பிரைம், யாரு கை காட்டுறாரோ அவர் தான் பிரைம் மினிஸ்டர்ன்ற அளவுக்கு பேசுறாங்க ஏடிஎம்கே. போக போகத்தான் தெரியும். ஓகே, இப்போ ஏடிஎம்கே அட்வான்டேஜ் பொசிஷன்ல இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா? இபிஎஸ் இன்னைக்கு அண்ணா வேற மிரண்டி இருக்கிறாரு, பார்த்து பேசுங்க தம்பி, ஏடிஎம்கே ஒரு மாதிரியான கட்சி, அப்புறம் நீங்க அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுற தோணியில பேசியிருக்கிறாரு இன்னைக்கு இபிஎஸ். இவங்க கட்டபடி பேசலாம், அவங்க மிரட்டக்கூடாதாங்க. திமுக பேச்சாளர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் இருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பார்த்தால் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பிரதமர் அமைச்சர், எங்க 65 கோடி பேர் ஜனங்க ஓட்டு போட்டு பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. காங்கிரஸ் முட்டு போச்சு நெசிக்கிற மாதிரி நெசிக்கிறாரு 10 வருஷத்துல பிரதமர். மாநில கட்சிகள்லாம் அடிச்சுட்டு போயிடுவாரு. எது இப்படி அடிச்சா எது அடிக்கும்? கொசு அடிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. தாராளமா அது பார்த்துட்டாங்க. எங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தானே இந்தியா கூட்டணிக்கு முன்னணியில் இருந்தார். ஆமா, அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி, அதுக்கப்புறம் நிதிஷ்குமாரும், அவங்க 2 பேரும் தான் ஆர்கிடெக்ட்ஸ். 2 பேரும் பிரதமருக்கு வேட்பாளர்களா இருந்தாங்களே இல்லையா? ஆமா. எங்க இருக்காங்க இப்போ? ஒருத்தர் பிஜேபிக்கு வந்துட்டாரு, ஒருத்தர் ஜெயில இருக்கிறாரு. அவருக்கு ரிப்ரைவ் கிடைக்குமா சார்? அவருக்கு தமிழக முதலமைச்சருக்கோ தமிழக அமைச்சர்களுக்கோ ஆகக்கூடாது என்ற தாக்கம் தான் என் மனதில் இருக்கிறது. நான் திமுக பேச்சாளராக இருக்க போவதில்லை. இருந்தாலும் திமுகவிற்கு அனுதாபியாக இருந்தாலும் மு.க. ஸ்டாலினுக்கு புரிதல் இல்லை. காரணம், நான் மு.க. ஸ்டாலினை தவறு சொல்ல மாட்டேன். டி.ஆர். போன்றவர்கள், ஆர். ராஜா போன்றவர்கள், கனிமொழி போன்றவர்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ரகசியத்தை அவர்கள் மு.க. ஸ்டாலினிலிருந்து மறைத்திருக்கிறார்கள். 39 எம்பி என்ன பண்ணாங்க சார்? இங்க பூ பறிச்சிருந்தாங்களா சார்? நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் சார் அதை. ஆமா சார். பட் இருந்தாலும் நிறைய பேர் இன்னும் டிஎம்கே தான் வரும், டிஎம்கே தான் நீங்க சொல்ற மாதிரி 25 நீங்க சொல்றீங்க. இங்க எல்லாருமே இங்க இருக்கிற ஜெர்னலிஸ்ட், தமிழ்நாடு ஜெர்னலிஸ்ட் நான் பேசுறவங்க எல்லாம் 35 வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். அவங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கம்லாம் இல்ல. Congratulations to them. அவர்களுடைய ஆய்வு அது மாதிரி, என்னுடைய ஆய்வு அது மாதிரி. நான் தப்பாக இருக்கு, நான் சொல்லுவதெல்லாம் தப்பாக கூடாது என்று நான் நினைத்தாலும், தப்பானாலும், அவர்கள் ரைட் ஆனாலும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். யாரையுமே தரக்குறைவா நான் பேசலீங்களே. நிச்சயமா சார், அதுல நம்ம சொல்லல. பட் அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்றாங்க. அதுல ஏதாவது கொஞ்சமாவது இல்ல வேணுட்டே அவங்க ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு பாஜக மேலுக்கு விரோதத்தில் பேசுகிறார்களே தவிர வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அழுத்தங்களை அவர்கள் புரிதல் இல்லை. நிறைய பேர் நாம் தமிழர் பத்தி உங்ககிட்ட கேட்க சொல்லி இருக்கிறாங்க சார். அதாவது நம்ம எப்பவுமே நாம் தமிழரோட வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீமான் அடுத்த எலெக்ஷன்ல யார் கூடயாவது கூட்டணி வைக்கணுமா? 2026 இல்ல தனியா நிக்கணுமா? கண்டிப்பாக வைப்பார். அவர் ஒரு தமிழ் தேசியவாதி. பிரபாகரனுக்கும் தமிழகத்தில் இருந்து புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களுக்கும் அவ்வளவு செய்திருக்கிறார் சீமான் அவர்கள். சீமானை உதாசீனப்படுத்தக்கூடாது. சீமானுக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் என்பது 2026 திமுகவிற்கு தெரியும். அவர் அதிமுக பாஜகவை இணைப்பதில்
கவனம் காட்டுவார் இனி வரக்கூடிய மாதங்களில். ஓகே. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பாஜக அண்ட் அதிமுக 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அவர் ஒரு பாலமா அமைவாரு அப்படின்ற மாதிரி. அப்ப அவரும் அந்த கூட்டணியில ஜாயின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா சார்? காரணம் என்ன என்று கேட்டால், இப்பொழுது முறிந்த கூட்டணி மீண்டும் நிலைநாட்டுவதற்காக பிரதமரிடமிருந்து தூது சென்றவர் ஜி.கே. வாசன், எடப்பாடி பழனிசாமி ஐயாவிடம். ஆனால் அது சரியாகவில்லை. முயற்சிப்பார். அந்த முயற்சியில் சீமானும் ஜி.கே. வாசனும் சேர்ந்து முயற்சித்தால் ஒருவேளை இந்த வாக்கு வங்கிகளுடைய விகிதத்தை பார்த்து பாஜக வளர்ந்து இருக்கிறதா, அதிமுக தேய்ந்திருக்கிறதா, சீமான் வளர்ந்திருக்கிறதா என்றெல்லாம் ஜூன் 10ஆம் தேதி வாக்கில் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சு எல்லாம் தெரிஞ்சிடும். 4 தேதிக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு பர்சன்டேஜ். 4ஆம் தேதியில இருந்து நம்ம டைசெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சார். ஜூன் 4th எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜூன் 5th இருந்து ஃபுல்லா டைசெக்ஷன் தானே. எப்படி யாரு என்ன ஓட்டு போட்டிருக்காங்க, யாரு வளர்ந்திருக்காங்க, யாரு தேர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. சூப்பர் சார். யார் யாரோட சேர்ந்தா யார் யார் தோத்து போயிருப்பாங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம்ல. நிச்சயமா பண்ணலாம் சார். டேட்டா இருந்ததுன்னா நம்ம அப்கோர்ஸ் டேட்டாவும் ரிலீஸ் ஆயிடும். அப்பொழுது பெரிய இடையை சுமை தாங்கியாக இருக்க போவது மு.க. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியமாகத்தான் இருக்கும். வேற யாரும் தேர்ட் பர்சன் இருக்கவே இருக்காது. காரணம், அவங்க 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க பாஜகவை எதிர்க்கத்துல. அண்ணாமலை எத்தனை தொந்தரவு கொடுக்கணும்னு 2 பேரும் சேர்ந்து. ஏன்னா 2026 இவங்க 2 பேரும் தவிர 3வது முதலமைச்சர் வந்துடக்கூடாது. விஜயகாந்தை மடக்கி போட்டு விஜயகாந்தனுடைய வளர்ச்சி தடுத்தார்களோ அம்மையார் ஜெயலலிதா, அதே மாதிரி இப்பொழுது மு.க. ஸ்டாலின் அண்ணாமலை வளர்ச்சியை தடுக்கிறார் அதிமுகவின் கை கோர்த்து கொண்டு. சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார். வெஸ்ட் பெங்கால்ல இப்ப என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு? என்ன ப்ராப்ளம் இஷ்யூ? நார்த் இந்தியாவுக்கு நம்ம சைட்ல போனோம்னா வெஸ்ட் பெங்கால்ல என்ன வாட் இஸ் தி இஷ்யூ ரைட் நவ ஹேப்பனிங்? புதன்கிழமை ஸ்ரீராம நவமி நடக்க இருக்கிறது. அந்த ஸ்ரீராம நவமியினுடைய ஊர்வலத்தை தடுக்க பார்க்கிறார். அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையர் வாக்கு வங்கி, முஸ்லிம் வாக்கு வங்கி 37% இருப்பதனால் மம்தா பானர்ஜி அந்த கூட்டத்திற்கு அனுமதி தருவேன் இஸ்லாமியர்களுக்கு என்று சொல்லி ஸ்ரீராம நவமி ஊர்வலத்தை தடுத்து செய்வதனால் வரக்கூடிய இப்ப வெஸ்ட் பெங்காலுக்கும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கும் வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட்டுக்கும் ஒரே சண்டை. அந்த மாதிரி ஒரு பெண் கற்பழிப்பு இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு இது. விஷயத்தில் பார்த்தா மம்தா பானர்ஜி எப்படி மு.க. ஸ்டாலின் கொஞ்சம் ஆடி இருக்கிறாரோ அதே மாதிரி மம்தா பானர்ஜி ஆடி இருக்கிறார். காரணம், மு.க. ஸ்டாலினுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் ஒற்றுமையாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போறப்ப இந்த 2 பேருக்கும் வயத்து வலி வந்துருச்சு. ஆனா இங்க மு.க. ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே சார் இருக்காரு. அங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லையே. ஏன்னா அவங்க சந்தேஷ் கல்லின்ற ஒரு இஷ்யூனால இன்னைக்கு பிஜேபி ரொம்ப வளர்ந்துல்ல சார். இன்னைக்கு இன்ஃபேக்ட் 70% சீட்ஸ் பிஜேபி அடிச்சுவாங்கன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. எப்படி மம்தா பானர்ஜிக்கு சந்தோஷ் கரியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சாராய ஊழலும், அதே மாதிரி மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் 3 முறை சொல்லி விட்டாரு சார் போதைப் பொருள் மணல் கொள்ளை. அது யாரு இக்னோர் பண்றீங்க நீங்க? ஆமா, இல்ல இக்னோர் பண்ணல. நிச்சயமா பெரிய இஷ்யூ தான் சார். தமிழ்நாட்டுல நம்ம 2 பேரும் பேசுறதுங்க. இதனால திமுக ஊழியர்களோ, அதிமுக ஊழியர்களோ, பாஜக ஊழியர்களோ, நாம் தமிழர் ஊழியர்களோ, அனுதாபிகளோ ஒரு புரிதலை வைத்துக் கொள்ள வேண்டும். என் மனதிலோ அல்லது டாக்டர் கணேஷ் மனதிலோ வெறுப்பு கிடையாது. தமிழகத்துடைய நலன் எப்படி என்று பார்த்தால், என்னுடைய மிக மிக நெருங்கிய உறவினருடைய ஒரு மகன் போதைப் பொருளால் கடந்த 2 வருடங்களாக உடல்நிலை சரியில்லாமல் ஐசியூவில் இருக்கிறான். காரணம், அவனுக்கு 26 வயசு. அந்த மாதிரி இருந்தா அந்த சாமம் திமுக விடாதுங்க கணேஷ். அதைத்தான் நரேந்திர மோடி சொல்லுகிறார். என்னிடம் மரியாதை வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஒரு முறை எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஒரு முறை வந்துச்சுன்னா மோடி விட மாட்டாரு. நிச்சயமா சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். மௌரியன் கேட்டிருக்கிறாரு. என்னோட ஃப்ரெண்ட் இங்க தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்திருக்கிறாரு. ராஜ்புட்ஸ் இஷ்யூ ராஜஸ்தான்ல ஏதோ ஒரு பெரிய இஷ்யூவா ஆக போகுதா, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அந்த இஷ்யூவை சார் கிட்ட கேளுங்க. கரெக்டா இப்ப ஆக்சுவலா பேசிட்டு இருக்கும்போது டெக்ஸ்ட் பண்ணாரு சார். ஜஸ்ட் 1 minute முன்னாடி மௌரியன் ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் தமிழ்காரர் தமிழ்லயே பதில் சொல்லலாம். ரவிச்சந்திரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நமஸ்காரங்கள். நாங்கள் கேள்வி கேட்ட மாதிரி ராஜஸ்தானில் இது புருஷோத்தம் ரூபாலா என்று நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் மிக மிக நெருங்கிய இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் குஜராத்தில் போட்டியிடுகிறார்.
ம். அவர் வாய் தவறி பேசினாரா வேண்டுமென்றே பேசினாரா தெரியவில்லை. ராஜ்புத்துகளை பற்றி கிண்டலாக கேலியாக பேசிவிட்டார். ஆமா, அது பெரிய இஷ்யூ ஆகுறதுக்கு ஏன்னா ராஜஸ்தான் இஸ் a very hardcore place for பிஜேபி இல்லையா? சோ அதனால. உத்தரப்பிரதேசம் இருக்கு. உத்தரப்பிரதேச ராஜ்புத் முதலமைச்சரே நம்ம மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் தானே. ஆமா, நிச்சயமா. அதனால தான். இந்த பேச்சுகளுக்கு நேற்றிரவு சமாதானம் வந்து விட்டது. ராஜ்புத்துகளுக்கு வேண்டுமென்றே ஒரு உசுப்பி விட்டார்கள். காரணம் அதில் குர்மிகள், ம். தலித்கள் ம். போன்ற பல ஜாதிகள் சேர்ந்து ஒரு சண்டை போட்டதுனால தான் அந்த மாதிரி வந்ததே தவிர, அந்த புருஷோத்தம் ரூபாலா என்பவர் அதை வாபஸ் பெற்றுக் கொண்டு விட்டார். அந்த பிரச்சனை அடங்கி விட்டது. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய குழப்பம் வராது. எது இருப்பினும் ம். அப்கி பார் 400 கி பார், அதாவது இந்த முறை 400 சீட் என்பது இது மாதிரியான பிரச்சனைகள் மூலமாக நரேந்திர மோடிக்கு ஒரு பலவீனத்தை கொடுக்கும் என்பதுதான் நம்ம ஓப்பனா சொல்ல ரவிச்சந்திரனுக்கு. இப்போ பலவீனம் அந்த இடத்துல கொஞ்சம் இருக்கதான் செய்யுது இல்லீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம இந்தியால இருந்து போடலாம். நான் வந்து இன்னைக்கு கிளம்புறேன் ஓட்டு போடுறதுக்காக. தேங்க்யூ சார். உங்களோட விஷஸோட இந்தியாவுக்கு வரேன். எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி ஓங்கி போடுங்கள். உங்களுடைய ஒரு ஓங்கி போட்டுறேன் சார். ஓட்டு போட்டுட்டு நான் வந்து நிச்சயமா உங்ககிட்ட பேசுறேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. நமஸ்கார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.